லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல. இந்தா உன்னோட போன். மேடம் நீங்க வாங்க மேடம், உங்களை செல்லுல விட்டுட்டு போறேன். போ. என்ன நடக்குதுங்க? எல்லாம் எனக்கு சாதகமா சரியா நடக்கிற மாதிரியே இருந்தது. ஆனா இப்போ திடீர்னு எல்லாமே தலைகீழ ஆன மாதிரி நிலைமை எல்லாமே அந்த அபிக்கு சாதகமா ஆயிடுச்சு. ஏதோ தப்பா போகுது. இப்படியே போனா அந்த அபி என்ன ஜெயிச்சிடுவா. அதுக்கு மட்டும் நான் விடவே கூடாது. ஹே அபி, மந்திரவாதி இல்லனாலும் உன் குழந்தைய நான் கொல்ல வேண்டி. உன்னை வர்மா கம்பெனியை எடுத்து நடத்த விடாதபடி சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பி உன்னை பைத்தியக்காரியா ரோட நான் அலைய வைப்பேண்டி. நான் இனிமே இந்த ஜெயில இருக்க கூடாது. நான் உடனே வெளியே போய் ஆகணும். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி. இத வர மேடம். சொல்லுங்க மேடம். நாளைக்கு என்னோட வக்கீல் சர்மா என்ன பார்க்க வரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. ஓகே மேடம், ஏற்பாடு பண்ணிடுறேன் மேடம். போங்க. அபி, இனிமேதான் என்னோட ஆட்ட சூடு பிடிக்க போகுது. நான் ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே என்னோட முதல் பலி உன் குழந்தைதான். எனக்கு கொல்ல வந்த பொம்பளை கையில இருந்த வளையல இது. இந்த வளையல வச்சே அந்த பொம்பளை யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. உனக்கு சட்னி வைக்கணுமா? அதே வைங்கம்மா. நல்லா கொட்டிக்கோங்க. என் பொண்ண ஜெயிலுக்கு அனுப்பிட்டு விருந்து சாப்பிடுறீங்களா? என்ன அண்ணி, என் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுல நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அத்தை வேணும்னே உங்க கூட சண்டை போடணும்னு வந்திருக்கு. அதுகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்கம்மா. இங்க பாரு சீதா, நீ எதுவும் பேசாத. அவ என்னமா பேசிட்டு போட்டு விட்டுரு. என்ன உங்களுக்குள்ளேயே குசுகுசுன்னு பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இந்த வீட்டு மருமக ஜெயிலுக்கு போயிருக்கா. ஆனா அத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தோஷமா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்களா மனுஷ ஜென்மங்களா? வேண்டாமா, ஏதாவது உதறிட்டு போகுது, நீங்க விடுங்க. என்ன முறைக்கிறீங்க? முறைச்சா நான் பயந்துருவனா? உங்களுக்கெல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. என் பொண்ணை எப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு. களைய புடுங்கி வெளியில வீசுற மாதிரி உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு புடுங்கி வெளியில வீசுறேன் பாருங்க. ஏய், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? ஓ பொண்ணு திமிர எடுத்து போலீஸ கொல்ல பார்த்து அவங்க கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போனா அதுக்கு நாங்க காரணமா?
ஒழுங்கா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் எதுக்கு போனோம்? இது என் வீடு. என் அண்ணனுக்கும் உங்களுக்கும் இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. நான் இந்த வீட்ல என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. என் பொண்ணு ஒண்ணும் சும்மாலாம் போலீஸ கொல்ல பாக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான். அபி என் பொண்ண போலீஸ்காரிய வச்சு பொய் கேஸ் போட்டு ஜெயில வைக்க பார்த்தா, அந்த கோவத்துல என் பொண்ணு அந்த போலீஸ்காரிய ஆளை வச்சு கொல்ல பார்த்தா, அது குத்தமா? நியாயமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த அபியதான் முதல்ல தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். அபியே இல்லடி, உன்னை தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். பெத்த பொண்ணு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. நீ இன்னும் உன் பொண்ணு பண்ண தப்புக்கு நியாயம் வேற பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன் தப்பான வளர்ப்புதான் உன் பொண்ண இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்க. இது நல்லா இருக்கே. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப கடைசியில என் வளர்ப்பைய குறை சொல்றீங்களா? என் பொண்ண நான் ஒழுங்காதான் வளர்த்தேன். என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். எப்ப பார்த்தாலும் அந்த அபிய தூக்கி வச்சு பேசி பேசி என் பொண்ணு மனசுல வன்மத்தை உண்டாக்கிட்டீங்க. அது இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. என் பொண்ணு ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்த அந்த அபி நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் நாசமா தான் போவீங்க. காணாம போன அந்த அபியோட குழந்தை என்னைக்குமே அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அபி புள்ள இருந்தும் மலடிதான். ஏய், என்னடி சொன்ன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஸ்ரீஜா என் பக்கத்துல இல்லங்கிற தைரியத்துல என்ன அடிக்கிறீங்களா? என் பொண்ணு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வருவா. உங்க ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவா. ஆமா, உன் பொண்ணு வந்து அப்படியே எங்க தலைய கிள்ளி வச்சிருவா. போடே, நறுக்கி நாட்டாம கொடுத்தா நேரத்துக்கு 4 வெள்ளாட்டு குட்டி வேணும்னு கேக்குமா. அந்த மாதிரி இருக்கு உன் கதை. உன் ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எப்பவுமே அபியோட ஆட்டம் தான். இங்க பாரு, அத புரிஞ்சுக்கிட்டு திருந்துற வழிய பாரு. அதான் உனக்கு நல்லது. அது மட்டும் இல்ல சீதா, உன்ன இங்க வா, விடு.
என்னாச்சு? தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்க. யாராவது பக்கத்துல இருந்தா தேவலை போல. ஏய் சக்தி வேலு, மாரிமுத்து, எங்க போயிட்டானுங்க? ஏய் எங்கடா போனீங்க? செந்தில, நீயாவது வாடா. எங்கடா போனீங்க? டேய், அது ஈசனோட சொத்துடா. அதை விட்டுட்டு இந்த வீட்டில இருந்து எதை வேணாலும் எடுத்துட்டு போ. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சண்டை வேணாண்டா. நான் ஒழுங்கா சொல்லும் போதே கேளு. ஈசனோட சொத்தை வச்சுட்டு போ. வேணாண்டா, வேணாண்டா. அது சிவன் சொத்துடா. அதை நீ தொட வேண்டாம். டேய், சொன்னா கேளு. நீ இங்க இருந்து போயிடு. சிவன் சொத்து வேண்டாம். கிட்ட வராத. அதை நீ தொடாத. நீ எடுத்தத இங்க வச்சுட்டு போய். வேண்டாம். வச்சிடுறா. வச்சுட்டு போடா. கொடுத்துரு. பொறுக்க மாட்டேன். கிட்ட வராத. கிட்ட வராத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறடா. அதை வச்சிடுறா. அதை வச்சிரு. வச்சிரு. கிட்ட வந்தா குத்திடுவேன். டேய், டேய் சக்தி வேலு, டேய் மாரிமுத்து, சிந்தாமணி, எங்கடா இருக்கீங்க? வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்டா. எந்திரிச்சு வாங்கடா. திருட திருட. சொத்தை கொண்டு போறான். அவனை பிடிங்க. கனவா? ஒண்ணு இல்ல, கெட்ட கனவு. நீங்களாம் போய் படுங்க. ஐயா, உங்களுக்கு துணைக்கு வேணா யாரையா படுக்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போய் படுங்க. என் ஈசை எனக்கு துணையா இருக்கான். யாரு துணையும் எனக்கு தேவையில்லை. யாரும் வேண்டாம். நீங்களாம் படுங்க, போங்க. வாங்க ஐயாவை பார்த்து.
வருஷம் கழிச்சு எதுக்கு அந்த துர்சம்பவத்தை எனக்கு கனவா காட்டின? 30 வருஷத்துக்கு முன்னாடி களவு போன உன்னோட சொத்தை நான் சரியா பாதுகாக்காம விட்டுட்டேன்னு இப்ப வரைக்கும் எனக்குள்ள குற்ற உணர்ச்சியில தினமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வேதனையை நீ அதிகப்படுத்துற மாதிரி நடந்த சம்பவத்தை எனக்கு நீ கனவா ஞாபகப்படுத்தியிருக்க. அது எதுக்காகன்னு தான் எனக்கு புரியல. கடவுளே, மங்காவுக்கு தலையில அடிபட்டு கோமாவில் இருக்காளே, அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீதான் சாமி அவளை சீக்கிரமா குணப்படுத்தணும். இந்த நேரத்துல ஜான்சி கால் பண்றா. ஹலோ ஜான்சி. என்னம்மா மணி 2 ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? இல்லம்மா, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. நீங்களும் தூங்காம தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, கால் பண்ண. அப்படியா, சொல்லுமா. இப்போ உங்களுக்கு பாடி பெயின் எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல ஜான்சி, பெயின் சுத்தமா குறைஞ்சி இப்ப நான் நல்லா இருக்கேன். உங்களை காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இவ்ளோ கஷ்டப்படுத்தின அந்த ஸ்ரீஜாவை நான் சும்மா விட மாட்டேமா. குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஜெயில வைக்காம விட மாட்டேன். ஜான்சி, நீ நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜா என்ன கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணல.